அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இன்று ஸ்டேஜ் டிவியினூடாக இந்த யூடியூப் சேனலிலே நாம் இறைவனுடைய திருப்தி என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதில் ஆரம்ப கட்டமாக இந்த இறை திருப்தி, இந்த இறை திருப்தியை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவனுடைய அந்த திருப்தியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், வரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி தான் எல்லாவற்றையும் விட மேலானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல் அந்த திருப்தி அடைந்தவர்களை பற்றி தொடர்ந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஜாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி, அந்த திருப்தியை பெற்றுக்கொள்கிறது தான் மகத்தான வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களை 9வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் இறைவனுடைய இந்த திருப்தியை பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த இறைவனுடைய அந்த திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ளாத நிலையில் நாம் இருப்போம் என்று சொன்னால், அதையும் எப்படி திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான்னு சொன்னால், அந்த திருப்தியை பெற்றவர் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெறாதவரை போலாவாரா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறத நாம் பார்க்குறோம். அந்த திருப்தி பெறாதவர் இறைவனுடைய கோபத்திற்குள்ளாகி நரகத்திற்கு செல்வார் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் நாம் குர்ஆனில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பல இடங்களில் இந்த திருப்தியை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த திருப்தியை பெற்றுக்கொள்கிறத பற்றி சில இடங்களில் துஆக்கள் கூட கேட்டிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், அல்லாஹும்ம அஊஸு பிரிலாக்க மின் சஹதிக்க வபி முஹாஃபதிக்க மின் உகுபதிக்க வ அஊஸு பிக்க மின்க லா உஸ்ஹு சனா அன் அலைக்க அந்த கமா அஸ்னைத்த அலா நஃப்சிக்க. இதில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இறைவா, உன் திருப்தியின் மூலம் உன்னுடைய அதிருப்தியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னை என்னால் முழுமையாக புகழ இயலாது, நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறு நீ இருக்கிறாய்ன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், உன்னுடைய திருப்தியின் மூலம் உன்னுடைய அதிருப்தியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ திருப்தி அடைகிறது என்பது தான் உண்மையான வெற்றி. அதிருப்தி அடைந்துட்டான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அதிருப்திக்கு நாங்கள் ஆளாயிட்டோம்னு சொன்னால், அது எங்களை ஒரு ஆபத்தான நிலைமை. அதால் தான் அதை விட்டும் நபிகள் நாயகம் பாதுகாப்பு கேட்கக்கூடிய அந்த துஆக்களை நாம் பார்க்குறோம். எனவே இந்த துஆக்களை நாம் என்ன செய்யணும், டெய்லி இதை பார்த்து கேட்கக்கூடியவர்களாகவோ அல்லது மனப்பாடம் செய்து கேட்கக்கூடியவர்களாகவோ நாம் என்ன செய்யணும், இருப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்யணும். அதே போல் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், குர்ஆனில் வரக்கூடிய அந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், யாலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும், அவனுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அவன் அறிகிறான். வலா யஷ்ஃபஊன இல்லா லிமனில் தலா, அவன் பொருந்தி கொண்டோரை, அதாவது அவனுடைய திருப்தி அடைந்தோரை தவிர அவர்கள்ட்ட அவனிடம் யாரும் பரிந்துரை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம். அந்த வசனங்களில் தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹும் மின் ஹஷ்யதிஹிம் முஷ்ஃபிகூன், அவங்க அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தால் நடுங்குவாங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மக்களுக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்விடம் பரிந்துரை கூட கேட்க முடியும். எங்களுக்கு தெரியும், நாளை மறுமை நாளில் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது எங்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டாங்களா என்ற நிலைமையில் மனிதன் இருப்பான். அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பரிந்துரை செய்யப்படக்கூடிய அந்த மனிதன் யார் மூலமாக பரிந்துரை செய்யப்படுவானோ
அந்த பரிந்துரை செய்யப்படக்கூடிய அந்த பரிந்துரை செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெற்றிருக்க வேண்டும், இறைவனுடைய திருப்தியை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் மட்டும்தான் அவருக்கு கூட அந்த பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்குது. அப்போ இறைவனுடைய திருப்தி என்பது எவ்வளோ முக்கியமான ஒன்று என்பது இந்த வசனங்களினூடாக நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, நல்ல செயல்கள் செய்கிறதன் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. நற்செயல்கள் மூலம் யாரும் என்ன செய்கிறதில்ல, சொர்க்கத்துக்கு போகிறதில்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கும் அப்படியா, இந்த நிலைமை உங்களுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆம் எனக்கும் தான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளாலும் கிருபையாலும் யாரையெல்லாம் அல்லாஹ் தாலா சூழ்ந்து கொண்டானோ தவிர வேறு யாருக்கும் என்ன செய்ய இயலாது, சொர்க்கம் போயிடலான்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ அந்த திருப்தியை நாம் அடைஞ்சு கொள்வது தான் முக்கியம். அப்போ எங்களுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய திருப்தியை நாடி நாம் செய்யணும். ஏன்னா நிறைய நாம் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு செய்யக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் சில பேர் வீணடிக்கிறத பார்க்குறோம். எப்படி இறைவனுடைய திருப்தி இல்லாமல் மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி சில வேலைகளை செய்கிறது. உதாரணமாக நாம் பார்ப்போம், ஒரு காலகாலமாக என்ன செஞ்சிருப்பார், தர்மம் செய்து உதவி செய்து கொண்டு வந்திருப்பார். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக குடும்பத்தில் ஒரு பிளவு வந்திருக்கும். இவர் தான் என்ன செஞ்சிருப்பார், யாராவது ஒரு பிள்ளையோ யாரையோ படிக்க வச்சிருப்பார் தர்மத்தின் மூலமாக. எப்படி சொல்லுவார்ன்னு சொன்னால், எப்படியெல்லாம் இவங்கள பார்த்தேன் தெரியுமா, இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி ஒரு வார்த்தை எனக்கு பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிற காட்சிகளை நாம் பார்க்குறோம். அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தை வருமா, வராது. அதே நேரம் இதே போல் பல பிரச்சனைகள் நாம் பார்க்குறோம். சில நேரம் உதவிகள் செஞ்சுருப்பாங்க, வீடுகளில் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு சாரார் அதில் தலையிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பிரச்சனையை நிவர்த்தி செஞ்சுருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் இவங்கள் மூலமாக பயனடைந்து கொண்டவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கோவத்தை உண்டாகக்கூடிய ஒரு வேலையோ இல்லாட்டி அதிருப்தி அடையக்கூடிய ஒரு வேலையோ செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நானுங்க அந்த டைமில் அவங்களுக்கு அப்படி ஒரு உதவி செய்ய, இல்லாட்டி இன்றைக்கி இவங்க இப்படி இருந்திருப்பாங்களா, இப்போ எப்படியெல்லாம் பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் உண்மையிலே நாம் இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி மட்டும் உதவிகளையோ நன்மைகளையோ நாம் நாடி செஞ்சுருந்தோம்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் எங்களோட வாயிலிருந்து கூட வராது. ஏன், நாம் உண்மையில் செஞ்சது அந்த குறிப்பிட்ட சாராருக்காகவோ நபருக்காகவோ அல்ல, இறைவனுடைய அந்த திருப்திக்காக வேண்டி மட்டும்தான் நாம் செஞ்சோம். அதால் அவங்க என்ன சொன்னாலும் என்ன சொல்லிட்டு போனாலும் எங்களை பற்றி எந்த ஒரு அவதூறோ எங்களை பற்றி பிழையான கருத்துக்களோ யார்கிட்ட வேணாலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேலும், ஆனால் நாங்கள் செஞ்சது யாருக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி. ஸோ அதை வச்சு நாம் என்ன செஞ்சிடலாம், நாங்கள் ஒரு திருப்தி பட்டுக்கொள்ளலாம். இறைவனுடைய திருப்திக்காக நாம் செஞ்சோம், இவர் எதையும் என்ன செஞ்சிடும் சொல்லிட்டு போகட்டும். இன்றைக்கு பல இயக்கங்களில் கூட நாம் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், இயக்க அடிப்படையில் வேலைகள் செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இயக்கத்தினுடைய நாங்கள் கட்டுப்பாடுக்காக வேண்டியது இப்படியெல்லாம் இருந்தோம், இப்போ எங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையோண்டு இல்லை, இவங்க மாறுற மாதிரி விலங்கல்ல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மனிதருடைய அந்த கேலி பேச்சுக்கோ அவதூறு பேச்சுக்கோ நீங்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, பயப்பட்டிருக்க மாட்டீங்க. உடனே உங்களுக்கு ஒரு பிழை விளங்குதுன்னு சொன்னால் அதை சுட்டி காட்டுவீங்க, திருந்தி கொள்ளலாட்டி உடனே வெளியேறி இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி மாறிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இருக்கிறது, காலப்போக்கில் பிரச்சனை வந்த பிறகு அந்த பிரச்சனையை மூடி மறைச்சி அப்படி சரி எங்களுடைய தேவைக்காக வேண்டி இருந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளை பிறகு என்ன நடக்குது, அந்த பிரச்சனை முத்தினா பிறகு நாம் என்ன செய்கிறோம், அந்த இயக்கத்தை விட்டு வெளியே தொடர்ந்து சண்டை பிடிச்சு கொண்டு முரண்பட்டு கொண்டு இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இது குடும்பங்களில் இயக்க ரீதியாக இன்னும் பல இடங்களில் தொழில் நடக்கக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், நாம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இடங்கள்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி செய்யாததன் காரணமாக இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அப்போ நம்ம முன்னுக்கு பேசின அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய திருப்தி தான் எல்லாத்தையும் விட மேலானது, அதுதான் மகத்தான வெற்றின்னு சொல்லி நாம் புரிஞ்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் நாம் இந்த கட்டத்துக்கு போக மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு நாம் ஆளாக மாட்டோம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அதே போல்
இறைவனுடைய திருப்தியிலிருந்து நாம் வெளியில் போகக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அதில் எப்படி பார்த்தோம்னு சொன்னால், புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி 6478 வரக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிட்றாரு, அவர் வந்து தெரியாமல் பேசுகிறாரு. அதில் வந்து அது வந்து அதனுடைய அந்த விளைவுகளை அவர் வந்து என்ன செய்யலை, யோசித்து பேசலை. ஆனால் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிட்றாரு, சொல்லிடுறாரு. உதாரணமாக ஒரு நோயாளியை பார்க்க போகிறாரு, ஏதோ ஒரு விதத்தில் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், சோமாவும், கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இதன் மூலமாக இறைவனுடைய அந்த திருப்தியை பெற்றுக்கொள்கிறாரு. அதன் மூலயமா என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவருடைய ஒரு அந்தஸ்து கூடுது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி இறைவனுடைய அந்த திருப்தியை வந்து தெரியாமல் ஒரு தீய வார்த்தையை வந்து பேசிடுறார் ஒருத்தர். அதன் மூலயமா அந்த என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதிருப்தி அடையக்கூடிய, இறைவன் அதிருப்தி அடையக்கூடிய அந்த வார்த்தையை பேசினதன் காரணமாக அவர் நரகத்தில் வந்து என்ன செய்கிறாரு, நுழைகிறாரு என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் அந்த செய்தியிலேயே பார்க்குறோம். நான் அந்த ஹதீஸ்லேயும் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். திருப்தியான ஒரு வார்த்தையை பேசினதால் அவருக்கு நடந்த அந்த உயர்ந்த அந்தஸ்தும், அதிருப்தி அடையக்கூடிய வார்த்தையை பேசினதால் நரகத்துக்கு போகக்கூடிய செய்திகள் நான் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவனுடைய திருப்தியில் தான் எல்லா விஷயமும் தங்கியிருக்குதுன்றதை வந்து ஆணித்தரமாக இந்த செய்திகள் மூலமாக வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு மகன். எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். இந்த மகனுடைய வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அவர் வந்து அபு சைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் தான் வந்து அவர் வளர்கிறாரு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, வந்து அவரை பார்க்க போகிறாங்க. பார்க்க போயிட்டு என்ன செய்கிறாங்க, வீட்டில் நுழைஞ்சி அவரை வந்து முத்தமிடுறாங்க. அது பிறகு திரும்ப என்ன செய்கிறாங்க, வெளியில் வராங்க. திரும்பவும் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய உயிர் வந்து பிரிஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ எவ்வளோ கடுமையான ஒரு வேதனை. ஒரு தந்தையாக அவங்க வந்து ஒரு ரொம்ப வேதனையான ஒரு நிலைமையில் இருந்திருப்பாங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, அந்த பிள்ளையை மௌத்தா போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் பார்த்துட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேட்குறாங்க, யாரை சொல்ல நீங்களா அழுவுறீங்க, நீங்கள் அழுவுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வந்து நானும் வந்து மனிதன் தான், ஏண்ட கண்களில் இருந்து என்ன செய்யுது, கண்ணீர் வரத்தான் செய்து, ஆனாலும் இறைவனுடைய அதிருப்தியை பெற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை நான் பேசிட மாட்டேன்றாங்க. இன்றைக்கு நாம் பார்க்குறோம், சர்வசாதாரணமாக இந்த மாதிரி மையத்து நடக்கக்கூடிய வீடுகள்லையோ, இல்லாட்டி ஒரு பிஸ்னஸில் வரக்கூடிய ஒரு லொஸ்லேயோ, இல்லாட்டி ஒரு வரக்கூடிய ஏதோ ஒரு கஷ்டத்தின் போதோ அல்லாவை நாம் ஏசி பேசுகிறதும், இறைவனை வந்து என்ன செய்கிறது, இறைவா உனக்கு கண் இல்லையான்னு கேட்குறதும், இப்படியான வார்த்தைகளை வந்து நாம் பிரயோகிக்கிறது நாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் நாம் பிரயோகிக்கக்கூடாது. அது வந்து இறைவனுடைய அதிருப்தியை பெற்று தரும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் நாம் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த மாதிரி பேசுகிறது, அதிருப்தியை பெற்றுக்கொள்கிறதுன்றது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் என்றதை வந்து இந்த செய்திகள் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி நாம் இந்த வார்த்தைகள் பேசக்கூடிய விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கிறதோ, அதே போல் பாவங்கள் செய்கிறத விட்டும் நாம் என்ன செய்யணும், தூரமாகணும். என்று சொன்னால் 9வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஃபைனல்லாஹ லா யர்லா அனில் கௌமில் ஃபாசிகீன், குற்றம் புரியக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் பொருந்தி கொள்ள மாட்டான். அதிருப்தியோடையே இருப்பாங்க. குற்றங்கள் நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய அந்த அதிருப்தியை சம்பாதித்த நிலைமையிலே நாம் என்ன செய்யணும், வாழணும் என்றதை நாம் இதில் புரிஞ்சு கொள்ளணும். எனவே பாவங்களை விட்டும் என்ன செய்யணும், ஏழுமான அளவுக்கு நாம் முடியுமான அளவுக்கு, பாவத்தோட சம்பந்தப்பட்டவன் தான் மனிதன், பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடியவன் தான் மனிதன். எனவே ஏழுமான அளவுக்கு முடியுமான அளவுக்கு இந்த இறைவனுடைய அந்த அதிருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக பாவம் இருக்கிறதன் காரணமாக நம்ம என்ன செய்யணும், முடியுமான அளவுக்கு அதிலிருந்து தூரமாக இருக்க வேண்டிய அந்த செய்திகளை தான் அந்த வசனங்கள் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், 57வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், நல்ல அந்த மனிதருக்கு இறைவனுடைய அந்த மன்னிப்பும்
திருப்தியும் வந்து என்றைக்கும் உண்டு. இந்த உலக வாழ்க்கை வந்து ஏமாற்றக்கூடிய வசதின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்துக்காக வேண்டி தான் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குதோ இல்லையோ, இந்த உலகத்துக்காக வேண்டி நிறைய என்ன செய்கிறோம்? பாவங்கள் நாம் செய்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்குறோம், வட்டியில் வாகனம் எடுக்கிறது, ஏதாவது ஒரு கஷ்ட நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் நகைகளை வந்து விற்று, நகைகளை வச்சு அடமானம் வச்சு வட்டிக்கு என்ன செய்கிறது? போகிறது. இந்த மாதிரியான வேலையெல்லாம் நாம் செய்கிறோம். இன்னும் இறைவன் என்னென்னலாம் தடுத்திக்கிறானோ அந்த தடுத்த காரியங்களில் வந்து நாம் ஈடுபடுறோம். யாரோ ஒருத்தருடைய திருப்திக்காக வேண்டியோ, இல்லாட்டி எங்களுடைய திருப்திக்காக வேண்டியோ, எங்களுடைய மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டியோ நாம் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வந்து ஈடுபடுறோம், அதனுடைய அந்த விளைவை பார்க்காம. ஆனால் அந்த விளைவு வந்து இல்லாமல் போகிறதால வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த அதிருப்தியை நாம் சம்பாரித்து கொள்வோம்ன்றது தான் எனக்கு வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா அந்த நல்ல மனிதர்களுக்கு வந்து மன்னிப்பும் திருப்தியும் இருக்குது. அது இல்லாதவங்களுக்கு எப்படி அந்த அந்த அது இந்த உலகத்தினுடைய அந்த வாழ்க்கை எப்படின்னு சொன்னால் இது வந்து வெறுமனே ஏமாற்றக்கூடிய அந்த வசதி தான். கொஞ்ச காலம் ஏமாத்து வாழ்க்கை. அப்பா இதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடாத, இதன் பின்னால் போயிட்டுறாத. நீ வந்து என்னுடைய மன்னிப்புக்காக வேண்டியும் என்னுடைய திருப்திக்காக வேண்டி என் பின்னாடி வான்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை தான் நாம் என்ன செய்கிறோம், இதை நாம் பார்க்குறோம். அதே போல் இந்த கஷ்டங்கள் எல்லாம் பட்டு இந்த உலகத்தில் நாம் சில இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி நிறைய கஷ்டங்கள் வந்து சில நேரம் பட வேண்டியிருக்கும். உதாரணமாக சொன்னது வாகனம். நாம் எங்களுடைய வசதிக்காக வேண்டி வாகனம் ஒன்று எடுக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து வட்டியில் போய்ட்டு என்ன செஞ்சிட இயலாது, உளுந்துட இயலாது. இதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? பொறுத்துக்கொள்கிறோம். நாம் போகல, வட்டி எடுக்கல, நாம் என்ன செய்கிறோம்? அந்த பக்கத்துக்கே போகல. அப்போ சில நேரம் வாழ்ந்து மரணிக்க காட்டி எங்களுக்கு ஒரு வாகனம் எடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை வரையிலும், ஒரு வீடு வட்டிக்கு கடன் எடுத்து என்ன செய்யலாது, வீடு ஒரு லோன், ஹவுசிங் லோன் போட்டு எடுக்க முடியாத ஒரு சூழல் ஒன்று வரையிலும். ஆனால் அப்படி வந்து கஷ்டப்பட்டு நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்த பிறகு நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கே எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் கிட்ட போன பிறகு அங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனங்களில் வந்து சில குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ நாம் போகிறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம்னு வைங்களேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கக்கூடிய நேரத்தில், இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ட்ரெயின் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் கடைசியாக ஒரு மனிதன் எல்லா கஷ்டத்தையும் பட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வசதிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இழந்து விட்டு அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் நாம் பார்க்குறோம். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், யா ஐயுஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதியுற்ற அந்த ஆத்மாவே அந்த இடத்துல சொல்லப்படும். சொர்க்கத்துக்கு வாசலில் வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் இப்போ சொர்க்கத்தினுடைய கதவு திறக்க இருக்குது, அந்த டைமில் சொல்லப்படும், அமைதியுற்ற அந்த ஆத்மாவே இர்ஜி இலா ரப்பிக்க ராலியத்தன் மர்லியா, இறைவனுடைய திருப்தியோடும் நீ திருப்தி அடைந்த நிலையிலேயும் நீ என்ன செஞ்சிரு, இந்த இறைவனுடைய இந்த சொர்க்கத்துக்குள்ளே வந்து நீ என்ன செய்யலாம், போ அப்படின்னு சொல்லப்படும். ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லப்படும். வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய இந்த சொர்க்கத்தில் நீ நுழைஞ்சிக்கோன்னு சொல்லப்படும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டு அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய நேரத்தில் இறைவன் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ திருப்தி அடைஞ்ச நிலைமையிலே நீ இப்போ உனக்கு எல்லாம் திருப்தி தானே, நீ திருப்தி அடையாத நிலைமையில் வந்திருந்தாலும் கூட, உலகத்தில் எல்லோ கஷ்டப்பட்டமேன்னு நினச்சிட்டு நீ வந்திருந்தா கூட இப்போ நீ திருப்தியாக இருப்பாய். நீ திருப்தி அடைஞ்ச நிலைமையில், இறைவனுடைய திருப்தியையும் நீ அடைந்த நிலைமையில் நீ என்ன செய், போய்ட்டு என்னுடைய அடியார்களோடு நீ வந்து என்ன செஞ்சுக்கோ, சேர்ந்துக்கோ, சொர்க்கத்தில் நீ நுழைஞ்சிக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம், குர்ஆனில் வந்து நாம் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் பெற்ற பிறகு இந்த சத்தமெல்லாம் கேட்டு இந்த சொர்க்கத்துள்ளே போய்ட்டு இன்பங்கள் எல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால், அந்த அடியார்கள்ட்ட முன்னால் வந்து நிற்பான், அந்த சொர்க்கவாசிகள்கிட்ட முன்னால் வந்து நின்று கேட்பான், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களான்னு கேட்பான். இது வந்து புகாரில் 6549வது செய்தியாக நம்ம பார்க்குறோம். வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஆம் இறைவா, நாம் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் இறைவன் கேட்பானா, இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தரவா அப்படின்ட்டு.
இப்போ எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பான், என்னடா இதை விட சிறந்த ஒரு விஷயமா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறோம், இவ்வளோ விஷயங்களை அனுபவிச்சிரு, இதை விட என்ன சிறப்பு இருக்குது, இதை விட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில், இதை விட சிறந்த ஒன்று என்ன இருக்குதுன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா என்ன செய்வானாம், அவனை வந்து அவங்களோட முன்னால் அந்த திருப்தி அந்த நிலைமையில் அல்லாஹ் தாலா என்ன சொல்லுவான்னு சொன்னால், இன்றைக்கு இதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ இன்பெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க தானே, இதை விட பெஸ்ட்டான ஒன்று என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய திருப்தியை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், மனநிறைவை வந்து உங்கள்ட்ட மேலே நான் அருள்றேன். அப்போ பாருங்கள், அங்கே இன்பங்கள் எல்லாம் அனுபவித்து எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை விட உண்டு இல்லைன்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா என்ன வந்து சொல்கிறான், அந்த அடியார்கள்ட என்னுடைய திருப்தியையும் என்னுடைய மனநிறைவையும் நான் உங்கள்கிட்ட வந்து என்ன செஞ்சுட்டேன், அருளிட்டேன். இதுக்கு பிறகு உங்களுடன் நான் எந்த ஒரு கட்டத்திலையும் கோபம் கொள்ள மாட்டேன், உங்களோட நான் எந்த ஒரு இடத்துலையும் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை இறைவன் கொடுக்குறான்னு சொன்னால், அந்த இறைவனுடைய திருப்தி எப்படியாப்பட்ட திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு திருப்தியை மட்டும் நாம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால், ஏற்கனவே நாம் நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம், இந்த இடத்த நாம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியாளர்களை நாம் என்ன செய்வோம், சேர்ந்து கொள்வோம். அதை வெற்றின்னு சொல்லி குர்ஆனும் சொல்லுது, நபிகள் நாயகத்தினுடைய அந்த வசனங்கள் அந்த செய்திகள் எல்லாம் சொல்லுது. அது எல்லாத்தையும் கடந்து நாம் என்ன செய்கிறோம், அந்த இடத்துக்கு போன பிறகும் அந்த திருப்தியை அடைந்த நிலைமையில் இதுக்கு பிறகு கோபமே படமாட்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில், இறைவன் கோபப்பட மாட்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருப்போம்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுக்காக வேண்டி தான் நாம் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நாம் தாங்கணும் ஏன்னு சொன்னால் அந்த திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தான். எனவே அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் என்ன செய்யணும், இறைவன் ஆக்கி அருள் புரியணும் என்று சொல்லி இந்த உரையை வந்து நான் என்ன செய்தேன், நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில உரைகளோடு நாம் சந்திப்போம். அது வரைக்கும் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வீடியோக்கள் நாம் என்ன செய்கிறோம், தொடர்ந்து போடுவோம். எனவே அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோக்கள் என்ன செய்யும், உங்களோட ஃபோன்லேயே வரும், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.